அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு முட்டை பிரியாணி சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி சஹர் டைமில் சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக குயிக்காகவும் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் சாப்பாட்டு அரிசியில் எப்படி நம்ம முட்டை பிரியாணி செய்கிறது ஈஸியாக அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா நம்ம இடிச்சிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஜாவித்ரி ஒன்று ஒரு சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அது கூடவே ஒரே ஒரு வெங்காயம். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இடிச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்க்காமல் இந்த மாதிரி இடிக்கல்லை வச்சு நல்லா இடித்து சேர்க்கும்போது அதோட மனம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடித்த மசாலா ஒரு உரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் சூடு பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக கடலை எண்ணெய், வேறு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 2 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், அது கூடவே ஒரு அன்னாசி பூ சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் அந்த நெய்லையும் நல்லா அது வதங்கணும். இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறமா இதில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இது 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் அப்படின்றதுனால 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே புதினா, மல்லி ரெண்டுமே 1 கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து 1 கைப்பிடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க தக்காளி, புதினா, மல்லி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அதாவது பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா கனிஞ்சி வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கும் போதே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். அடுத்து இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உங்களுக்கு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு உடனே நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா தயிர் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அது குக் ஆகட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் 24 கேரட் ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் இந்த ரைஸ்க்கு 1க்கு 2 அப்படின்ற கணக்கில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் சாப்பாட்டு அரிசி செய்கிறீங்க அப்படின்னாலுமே இதே கணக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சில ரைஸ் பார்த்திங்கன்னா 1க்கு 2 அப்படின்னு வச்சாலுமே சில நேரம் உங்களுக்கு ரொம்ப வேகாத மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். 24 கேரட் ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1க்கு 2 சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இதே சீரக சம்பா, பாஸ்மதி ரைஸ்லாம் சேர்க்குறீங்கன்னா 1க்கு 1.5 அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க, இந்த உப்பு கரையிற வரைக்கும். நான் இன்றைக்கி 1/4 படி அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 2 1/4 படி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ சேம் அதே டம்ளரில் அளந்துக்கோங்க தண்ணியும். இப்போ உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது மட்டும் சேர்த்துட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 முட்டை சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 3 முட்டையை மட்டும் பாதியாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த பக்கம் இப்போ தான்
கொதி வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முட்டையை அதில் வந்து சேர்த்துடலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு விசில் விட்டு அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். நமக்கு சூப்பராக உதிரியாக முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ரைத்தா வச்சுக்கிட்டே சாப்பிட்டுடலாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறையா கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையுமே லிங்க் தரேன். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி சகர் சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி ஏற்கனவே முட்டை பிரியாணி வந்து சாப்பாட்டு அரிசியில் எப்படி பண்ணுறேன்னு அது வேறு மெத்தடில் நான் வந்து செஞ்சு காமிச்சிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.